ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வினோதமான 2 ட்வின்ஸ் சிஸ்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்வின்ஸில் என்னப்பா வினோதம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ட்வின்ஸுங்கிறவங்க நார்மலாக வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. பட் நான் சொல்லக்கூடிய இந்த ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுல ஒரே மாதிரி இருப்பாங்க, பேசுகிறதுல, நடக்கிறதுல, சாப்பிட்றதுல, ஏன் தூங்குறதுல, ஏன் மூச்சு விடுறதுல கூட ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ட்வின்ஸ் சிஸ்டர்ஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிஹேவியர் ஒன்று இருக்குங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் காட்டும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1963 பர்படாஸ்ங்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து 2 ட்வின்ஸ் குழந்தை பிறக்குதுங்க. 2மே பொம்பளை பிள்ளைங்க, ஓகேவா? ஸோ அந்த பொம்பளை பிள்ளைங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பேர் வந்து ஜூன் ஜிபான்ஸ், இன்னொரு பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ஜிபான்ஸ். ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப நார்மலாக பிறந்திருக்காங்க பிறக்கும்போது. ஸோ அவங்க பிறக்கும்போது எந்த ஒரு வினோதமான விஷயமும் அவங்களுக்கு தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா குழந்தையா இருக்கும்போது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால எதுவும் தெரியல. பட் அவங்க வளர வளர சில வினோதமான செயல் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்படாஸ் நாட்டில் பிறந்தாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணுங்களுக்கும் என்ன வினோதமான ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம். அதாவது யாராவது வந்து அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது பேசினா கூட பேசவே மாட்டாங்களாம். இன்க்ளூடிங் அவங்க அப்பா அம்மா வந்து பேசினா கூட பேச மாட்டாங்களாம். அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க ஊமை கிடையாது. பட் அவங்க நல்லாவே பேசுவாங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்களாம். அதாவது அந்த ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்குள்ளே மட்டும் மாறி மாறி பேசிப்பாங்களாம். அதுவும் வந்து நம்ம பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்களாம். அதுக்குன்னு சில சீக்கிரட்டான லாங்குவேஜ் ஒன்று இருக்கான். அதை வச்சு அது மூலியமாக தான் இவங்க 2 பேரும் பேசிப்பாங்களாம், ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட அந்த அந்த பொண்ணுங்களோட சைலன்ஸை வந்து எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா, ஸ்கூல் டீச்சரு, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தாங்களாம். எப்படியாவது இவங்க அந்த பொண்ணை எப்படியா பேச வச்சிடணும், இந்த பொண்ணுங்களை எப்படியா பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் யாராலையுமே முடியலையாம், ஓகேவா? ஆக்சுவலாக வந்து அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்களா, ஒரு வாட்டி வந்து அவங்க அம்மா வந்து என்ன முயற்சி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சரி 2 பேரும் ஒன்றா அந்த தானே பேச மாட்டேறீங்க, சரி 2 பேரும் நான் தனித்தனியாக பிரிச்சிடுறேன், அப்போ நீங்கள் யாராவது பேசுவீங்களா சொல்லிட்டு 2 பேரும் பிரித்து விட்றாங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து ரொம்ப உறைஞ்சி போய் ஒரு மாதிரி என்ன சொல்றது, யார்கிட்டையுமே பேசாம சுத்தமாக வந்து சாப்பிடாம அப்படியே ஒரே இடத்துல உறைஞ்சி போய் நிற்கிறாங்களாம். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட நிறத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த ஜாதி மதம் எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த கருப்பு வெள்ளை அப்படிங்கிற அந்த ரேசிசம் சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த மாதிரி பிரிவினையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்கே, ஓகேவா? அந்த மாதிரி இந்த பொண்ணுங்க வந்து கருப்பாக இருக்கனால அதை வந்து கிண்டல் பண்ணி சில பேர் ஸ்கூலில் வந்து பேசுவாங்களாம். சில பேர் வந்து அவங்க பேசாமல் இருக்கிறத கூட கிண்டல் பண்ணி பார்ப்பாங்களாம். அங்கேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சான். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஸோ ஒரு டீனேஜ் வயசு வராங்களா, இந்த 2 ட்வின் சிஸ்டர்ஸும் டீனேஜ் வயசில் வந்தோடனே என்ன பண்ணுறாங்களா, எங்கேயுமே வெளியில் போகாமல், அதாவது வெளி உலகத்தை முழுமையாக வந்து தவிர்த்துட்டு தனியாக அந்த பெட்ரூமில் மட்டும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களா 2 பேருமே, ஓகேவா? அப்படி இருந்தவங்களுக்கு ஒரு ஒரு ஹேபிட் ஒன்று இருக்கா. 2 பேருக்கும் உள்ள ஒரே ஹாபிஸ் என்னன்னா, இந்த ஹாரர் ஸ்டோரி எழுதுவாங்களாம். ஹாரர் நாவலு, அப்புறம் அந்த ஃபிக்ஷன் ஸ்டோரி இதெல்லாம் வந்து அவங்க எழுதுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் அவங்க ரொம்ப ஆர்வம் போல 2 பேருமே. அதே மாதிரி யாரும் இல்லா டைமில் 2 பேரும் பேசிப்பாங்களாம், சிரிச்சுப்பாங்களாம். பட் யாராவது வந்தாங்கன்னா பேச மாட்டாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் வந்து ஒரு 18 வயசு வரும்போது சில கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது எந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, சில கடைகளுக்கு போயிட்டு பொருளை வந்து தெரியாமல் எடுத்துக்கிறது, அதே மாதிரி ஏதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடைக்கிறது, அதே மாதிரி ஏதாவது வீட்டுக்குள்ளே வத்தி குச்சியை கொளுத்தி போடுறது, இந்த மாதிரி ரொம்ப வினோதமான செயல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அந்த ஊர் கோர்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, இவங்க சைக்காலஜிக்கலாக ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு
இவங்கள வந்து அந்த லண்டன்ல இருக்கிற ஃபேமஸான, அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க லண்டன்ல. அங்க வந்து இவங்கள 2 பேருமே வந்து அனுப்பிடுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சில நாள் வந்து அங்க இருக்கிற சில மெடிசின்லாம் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த மனநல சம்பந்தமான சில மெடிசின்லாம் வந்து அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் கிட்ட அங்கேயே இருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்க சில சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து தனியா கூப்பிட்டு அந்த நிறையா கவுன்சிலிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்ப பண்ணும்போது ஒரு திடுக்குன்னு ஒரு தகவலை வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒப்பந்தம் ஒன்று போட்டு வச்சிருக்காங்களாம். அது என்ன ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்தா மட்டும்தான் இன்னொருத்தவங்களால சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல ஜெனிஃபருங்கிற அந்த இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து உனக்காக சாகுறேன், நீ வந்து சந்தோஷமா வாழு அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சிருக்கிறதா அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து சொல்றாரு. பட் இதெல்லாம் நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி வெளியே போறாங்க. அதாவது அவங்கள 2 நாள் போனதுக்கு அப்புறம் ஜெனிஃபருங்கிறவங்க மர்மமான முறையில் இறந்தும் போறாங்க. ஆக்சுவலா முன்னாடி இந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்ன மாதிரியே இவங்க சொன்ன மாதிரியே வந்து இவங்க இறந்தும் போறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் அதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் அவங்க கிடையாது, எந்த ஒரு ஹார்ட் டிசீஸும் அவங்களுக்கு கிடையாது. பட் மர்மமான முறையில் அவங்க இறந்து போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனுங்கிற இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்னன்னா அவங்களோட நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சோஷியலாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அவங்களும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. அதாவது இந்த ஜெனிஃபர் ஒரு எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மம். ஓகேவா? 2வது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் மட்டும் பேசிக்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் உலகத்தில் யாருக்குமே தெரியாதான். அது ஒரு மர்மம். அந்த 2 மர்மம் தான் வந்து இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இந்த உண்மையான நிகழ்வை வந்து தழுவி நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் எடுத்தாங்க. அதாவது பிபிசிங்கிற அந்த சேனலில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் இதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. அதே மாதிரி 2022 வந்து ஒரு படம் கூட வந்துச்சு. இந்த உண்மை நிகழ்வை தழுவி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க, ஹாலிவுட் படம். அந்த படத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் சிஸ்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த படத்தை போய் பாருங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா இருக்கும், படத்தை பாருங்க. இந்த ட்வின் சிஸ்டர்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஓகேவா? எனிவே இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகேவா? இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பார்க்கலாம், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.